சோஷியல் மீடியாவை திறந்தாலே செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே சன்ஸ்கிரீனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அது ஏன் ஆப்ஷனல் இல்லை, அது ஏன் கம்பல்சரிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சன்ஸ்கிரீனுங்கிறது பியூட்டி ப்ராடக்ட் இல்லை, அது உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஷீல்டு. ஏன்னா சன்லைட்டில் போனால் பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை, ஏர்லி ஏஜிங் காஸ் பண்ணும். யூவிஏ யூவிபின்னு 2 கதிர்கள் இருக்குங்க. அதில் யூவிஏ கதிர்கள் ஏர்லி ஏஜிங், சாகிங், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் காஸ் பண்ணும். வேறஸ் யூவிபி கதிர்கள் சன்பர்ன் காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேன்சரும் உண்டாக்கும். உடனே நான் வெயிலில் போல நான் ஏன் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒயிட் லைட்ஸ், ப்ளூ லைட்ஸ் அதுலேருந்து வர கதிர்கள் கூட உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். நான் டார்க்காக இருக்கேன், நான் ஏன் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க. அதே மாதிரி என் மேக்கப்லேயே SPF இருக்கு, நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுலலாம் டிசைடு குவான்டிட்டி இருக்காதுங்க. ஸோ நீங்கள் சன்ஸ்கிரீன் வாங்குறப்ப SPF கண்டென்ட் மட்டும் பார்த்து வாங்காம PA ஃபேக்டரும் இருக்கான்னு பார்த்து வாங்க. அப்போதான் 2 ஸ்பெக்ட்ரமையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப யோசிக்காம ஒரு நல்ல சன்ஸ்கிரீனை வாங்கி நீங்கள் இன்டோர்ல இருந்தாலும் சரி, அவுட்டோர்ல இருந்தாலும் சரி ரெகுலராக அப்ளை பண்ணுங்க.